இந்த கோதுமை தவிட நீங்கள் சூப்பராக வந்து உங்களுடைய வலிகள் எல்லாம் நீக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. பாருங்க, ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் இந்த கோதுமை தவிட நீங்கள் கொட்டி விட்டுக்கோங்க. கொட்டிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த கோதுமை தவிடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹீட் ஆகணும். அது வரைக்கும் இந்த கோதுமை தவிட நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த கோதுமை தவிடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஹீட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும், எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்ல கொட்டி ஒரு குட்டி மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து காட்டன் கர்ச்சிப் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கர்ச்சிப்ல நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த கோதுமை தவிட்டை வந்து கொட்டிக்கலாங்க. இந்த மாதிரி கொட்டிட்டு நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் கூட போட்டு எடுத்துக்கலாம். அப்படி ரப்பர் பேண்ட் இல்லைனா கையிலேயே கூட பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி குட்டியாக மூட்டை மாதிரி கட்டிட்டு கையிலேயே பிடிச்சிக்கோங்க. அப்படி கம்ஃபர்டபுளாக இல்லைனா ஒரு கையிலோ ரப்பர் பேண்டை போட்டு டைட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கையில் வந்து பொறுக்கிற அளவு இருக்கணும் சூடு உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஹீட் இருந்தால் போதும். நிறைய பேருக்கு காலில் தலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் கோர்த்துக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. கால் வலியாலும் தலைவலியாலும் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த முடியில் இருக்கக்கூடிய அந்த வேர் காம்புகள்லாம் கூட வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தலையில் நீர் கோர்த்திருந்தா அந்த மாதிரி வலி வந்து ஏற்படுங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி கோதுமை தவிட நீங்கள் ஹீட் பண்ணிட்டு எந்த இடத்துலலாம் வலி இருக்கோ தலையில் அந்த இடத்துலலாம் ஒத்தனம் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒத்தனம் கொடுக்கறது மூலமா உங்களுக்கு தலையில் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆயிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி தலையில பிரிச்சு விட்டு அந்த முடியுடைய வேர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்தனம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேர் காம்புகள் இருக்கக்கூடிய அந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுங்க. கழுத்து நரம்பெல்லாம் வலிக்கூடீங்களா, அந்த இடங்களையும் அந்த கழுத்து நரம்புகளையும் நீங்கள் இந்த ஒத்தனத்தை கொடுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தலையில் நீர் கோர்த்துட்டு ரொம்பவே அவஸ்தப்படுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக குழந்தை பிறந்திருக்கீங்களா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி தலையில் வந்து நீர் கோர்த்துக்கும் பயங்கரமாக தலைவலியால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் ஒத்தனம் கொடுத்துட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா அந்த வேர்வை தண்ணி எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துட்டு ஃபேன் காத்துல நல்லா ஆற வச்சிங்கன்னா வலிலாம் பறந்து போயிடுங்க.